ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2024 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமாக எடுக்கப்பட்ட அக்லிஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபேமிலி ஸ்விட்ச், பேபி சீட்டர், சார்லிஸ் ஏஞ்சல் மாதிரியான படங்களை எடுத்த எம்சிஜி அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையுமே டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜாய் கிங். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, எப்படி டேரக்ட் பண்ணியிருக்காங்க, யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மேலே படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க வாழ்கிற அந்த எர்த் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மனுஷங்க கிட்டக்க வந்து அந்த ஹியூமனிட்டி போய் அவங்கக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அப்படின்னால இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து சில விஷயங்களை யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த ஒரு முடிவு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முடிவு. ஸோ இந்த முடிவு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த குழந்தைகள் வளர்கிறாங்க அப்படின்னா 16 வயசு வரைக்கும் ஒரு ஸ்கூல் மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் அவங்க வளருவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க அக்லியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ 16 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மனசு அளவுலையும் உடம்பு அளவுலையும் அழகாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோயினும் அதே மாதிரியான கேட்டகரியில் 16 வயசு ஆகாமல் அந்த ஸ்கூல் மாதிரியான இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து 16 வயசு ஆகும், நாம வந்து அந்த பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போவோம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க இந்த ஹீரோயினுக்கு ஒரு சில சம்பவங்கள் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ இவங்க கூடயே, அதாவது சைல்ட்ஹுட் லைஃப்ல இருந்து வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு தான் நோஸ் அப்படிங்கிற நபர். ஸோ இந்த நபருக்கு முன்னாலே வந்து 16 வயசு ஆக போகுது. இப்போ வந்து 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் ப்ரீட்டினஸை வந்து அடைய போறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கு. ஆனால் ப்ரீட்டினஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பிரிட்ஜில் வந்து நம்ம மீட் பண்ணணும், இதுக்கப்புறமும் நம்ம பேசிக்கணும், அங்கே வந்து நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்த இவங்க அது அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து கான்டாக்டில் பேசவே இல்லை. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிட்டிக்கு ஒருக்க போயும் பார்க்குறாங்க. பட் அந்த சிட்டியில் நடக்கிற எல்லாமே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. ஆனால் அதை இவங்க தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம தான் வந்து அழகாக இல்லை, அதனால தான் இப்போ நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்டு கூட நம்மளை வந்து பிடிக்காமல் அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, ஷா அப்படிங்கன்னு. ஸோ அந்த பெண்ணை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இந்த ப்ரிட்டினஸ் அடையணும்லாம் இல்லை, நம்ம நாமளாகவே இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிட்டினஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ போகிறாங்களா, இல்லை இவங்க சொன்ன மாதிரி ஒரு தனியாக நேச்சுரலான இதுதான் வாழ்க்கை, இப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்க ஒரு படம் தான் இந்த அக்லிஸ். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 1 hour கிட்டத்தட்ட ஒரு பீக் ஹவர்னே சொல்லுவேன். ஸோ அந்த 1 hourல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளே, அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா சீன்ஸுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து படத்தில் இருக்கக்கூடிய மொத்த ப்ரொடக்ஷன் வேல்யூ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்து அந்த ஃபியூச்சர்டிக்கான அந்த வேர்ல்டு, பில்டிங்ஸு இதெல்லாமே டிசைன் பண்ணுறது. கூடுதலாக வந்து கேஜெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக அந்த ஸ்கேட் போர்டு ஒன்று வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு வர நிறைய சீன்ஸு ஒரு செமையான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதில் எந்த இடத்துலையுமே விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மைல்டூட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஸ்கேட் போர்டை வச்சு வர்ற நிறைய சீன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டபுளாக கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி அந்த சிட்டியில் நம்ம ஹீரோயின் போகிறது, அங்கேருந்து பஞ்சி பேக்கா, அது என்ன பேக் அதாவது மறந்துட்டேன். ஸோ அது பஞ்சி ஜம்பிங் சொல்லுவோம்ல, அதே மாதிரி பஞ்சிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறதுக்குன்னு ஒரு பேக் இருந்திருக்கு போல், அந்த பேக் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கேஜெட்ஸுமே ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்கும். அப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து இதெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே டவுன்ஃபால் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. பட் படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளேயில் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்பிங்கான அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வந்து குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குமே தவிர, செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங் நல்லா இருக்கும். கதை போகிற அந்த இடமும், அதாவது என்ன டார்கெட் அப்படிங்கிறது மைண்ட் செட் பண்ணிடுவாங்க படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லே. ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம ஹீரோயின் அந்த சேஞ்சில் வந்து போனாங்களா, இல்லை இந்த இடத்துக்கே வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டில் போகும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு நியூ ஃப்ரெண்டு கிடப்பாங்கன்னு சொன்னால ஷானு, அவங்களுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங், அவங்க வந்து தான் அந்த ஸ்கேட் போர்டை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு சூப்பரான ஒரு சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூவாக ஒரு ஃப்ரெண்டு கிடப்பாங்க செகண்ட் ஹாஃபில், ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லவ் பார்ட்னர்னு வச்சுக்கலாமே, அப்படி ஒரு ஃப்ரெண்ட், அதான் அவங்க பேர் வந்து டேவிட். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங், அவங்களுக்கு எப்படி லவ் உண்டாகுது, அந்த போர்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு.
இப்படி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கேரக்டர்ஸ் தான், அந்த குறுகிய கேரக்டர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணனால படம் பார்க்கறதுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு கேரக்டர் டெவலப்பிங், அமேசிங்கான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் படத்தில் இருக்கக்கூடிய வில்லனோட கதாபாத்திரம், அதாவது வில்லின்னு சொல்லலாம், ஸோ கேபிள் அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த வில்லியோட கதாபாத்திரம் இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அதை தாண்டி நம்ம ஹீரோயினோட வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் நோஸு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து வில்லனா அவங்களும் சொல்லிக்கலாம். அந்த வில்லனோட கதாபாத்திரமும் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வில்லனா ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கை பற்றி தான் நான் தனியாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சினிமோட்டோகிராஃபிக் எல்லா படங்களையுமே வழக்கமாக நல்லா பண்ணக்கூடியது தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு பர்டிகுலரான ஒரு ஃப்ரேமில் வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை பார்க்குற மாதிரியான ஒரு ஃப்ரேமை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அது அமேசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஓவராலாக ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமாவுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர் ஒர்க் வேணுமோ அதை கண்டிப்பாக இந்த படத்தோட டீம், டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும் அண்ட் படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங்கும் லிப்சிங்கோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படமாக பார்க்கும்போது இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள், இதே மாதிரியான கான்செப்டில் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5K 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.